இதயமே இதயமே இறைவனை தேடு, இகமதில் இறைவனின் புகழினை பாடு. இதயமே இதயமே இறைவனை தேடு, இகமதில் இறைவனின் புகழினை பாடு. உந்தன் சொல்லில் புதிய உலகம் புனித தனி முதல் இறைவனாம் தந்தையே போற்றி, தனியொரு மைந்தனாம் இயேசுவே போற்றி, தூய ஆவியாம் இறைவனை போற்றி, தூய இறைவனை போற்றி, மூவொரு இறைவா என்றுமே போற்றி போற்றி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தெய்வத்தை தேடும் உலகில் உலகத்தை தேடி தெய்வம் வந்த நாள், வானை படைத்த இறைவன் வறுமையில் பிறந்த நாள், உலகை வடிவமைத்த இறைவன் ஊர்கோடிகள் பிறப்பெடுத்த நாள், வார்த்தையாய் இருந்தவர் அதனை வாழ்வாக்க மன உருவெடுத்த நாள். ஆம்,
மார்கழி பெற்றெடுத்த மனிதநேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இந்நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கின்றோம். வரலாற்றில் கடவுளை போல் மாறிட வேண்டும் என்று முயற்சித்தோர் பலர். ஆனால் மனிதனாக மாறிட வேண்டும் என்று துணிந்த ஒருவர்தான் இயேசு கிறிஸ்து. மனிதமும் புனிதமும் ஒன்றிணைந்த இந்த கிறிஸ்து பிறப்பு நன்னாளில் நாம் இல்லாதவர்களோடு இருப்பதை பகிரும் மனிதர்களாக, இயற்றளவில் உதவிடும் உள்ளங்களாக, இதயத்தில் இயேசுவை பெற்று சமூகத்தில் நன்மைகளை விதைத்து தீமைகளை களவெடுத்து அன்பு, நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கனிகளை அறுவடை செய்வோம். பிறக்கின்ற பாலன் இயேசு நமக்கு நலத்தையும் வளத்தையும் தந்து ஆசி வழங்கிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். கிறிஸ்துவின் 2025ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவினை ஒரு மாபெரும் ஜூபிலியின் துவக்கமாக கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டிலே நாம் அனைவரும் இயேசுவாக பிறப்பெடுத்து அனைத்து மனிதருக்கும் வாழ்வு கொடுக்க வரவேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இன்றைய திருப்பலியானது செக்காலை பங்கு மக்கள் அனைவரும் பிறக்கின்ற பாலன் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அருளையும் ஆசியை பெற்று என்றும் நலமோடு வளமோடு வாழவும், மேலும் அந்தோனியார் மையத்தைச் சேர்ந்த அந்தோணிசாமி சகாயவேதி குடும்பத்தினர் இறைவன் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைக்கு நன்றியாக குடும்பத்தில் அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்க, செய்யும் தொழில் வளர்ச்சியடைய, குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைய, ஜஸ்டின் மையத்தைச் சேர்ந்த அருள் செல்வன் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாக குடும்பத்தில் அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்க, குடும்பத்திற்கு இறை ஆசை கிடைக்க, குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றி அடைய, அல்போன்சா மையத்தைச் சேர்ந்த குழந்தைசாமி அன்னமார் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாக குடும்பத்தில் அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்க, குடும்பத்திற்கு இறை ஆசை கிடைக்க, மகளுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்க, குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றி அடைய, குழந்தை இயேசு மையத்தைச் சேர்ந்த அருளானந்த செபஸ்தியமார் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாக குடும்பத்தில் அனைவருக்கும் நற்சுகம் கிடைக்க, குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றி அடைய, வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு பாதுகாப்பும் நல்ல உடல் உறவும் கிடைக்க, படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிட இன்றைய பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்பிற்கினியவர்களே, வெளியில் யாரும் நிற்க வேண்டாம். தயவு செய்து ஆலயத்திற்குள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய முகப்பில் தார்பாய் விரிக்கப்பட்டுள்ளது, அதில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அதே போல ஆலயத்திற்கு அருகில் உள்ள சின்ன கோவில் திறக்கப்பட்டுள்ளது, அங்கும் நீங்கள் அமர்ந்து இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்கலாம். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு பொருளுள்ள விதத்தில் கொண்டாடுவோம். பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு தேவையான அமைதியையும் கடவுளுக்கு மாட்சியையும் எளியோருக்கு நற்செய்தியும் கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திட, குறிப்பாக அவருடைய யூபிலி ஆண்டை 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டை தொடங்கி இருக்கின்ற இந்த வேளையில் இயேசுவினுடைய வரவு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வரவாக அமைய நாம் இந்த வேளையில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் யாவற்றையும் எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இது இறக்கம் வைத்திருப்பது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை எல்லாம் நிலையான முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இறை சமூகமாக இந்த இரவில் ஒன்று கூடி இருக்கிறோம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் மனிதனாக அவதரித்த ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். வானதூதர்கள் அன்றிரவு பாடிய உன்னதங்களிலே என்ற கீதத்தை மகிழ்ச்சி பொங்க நாம் சகாய மாதா ஆலய பாடற் குழுவினரோடு இணைந்து கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொண்டு வருகின்ற அன்பும் அருளும் அமைதியும் சமாதானமும் இரக்கமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உன்னதங்களிலே கீதத்தை பாடுவோம். நாம் மகிழ்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற கூட்டம் என்பதை உணர்ந்து அனைவரும் பக்தியோடு இந்த கீதத்தில் இணைந்து பாடுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியால் சுடரால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிரச் செய்தீரே. அதனால் இந்த மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அதிகாரம் 9, இறை திரு வசனங்கள் 2 முதல் 4, 6 முதல் 7 வரை. இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திரு வசனங்கள் 2 முதல் 4, 6 முதல் 7. கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிசயமா சாமியே, ஒரு குழந்தையானது சந்தோஷமா. பூமியில ஒரு வானம் பொருந்தது அதிசயமா. சாமியே, ஒரு குழந்தையானது சந்தோஷமா. கூடி ஒன்னா கொண்டாடுவோம், ஆராரோ பாடி தாலாட்டுவோம். கூடி ஒன்னா கொண்டாடுவோம்.
வானம் பொழுந்தது அதிசயமா சாமியே ஒரு குழந்தையானது சந்தோஷமா தூதரெல்லாம் பாட்டுப்பாடி துதிக்கிறார்கள் வழக்காட்டில் இடையெல்லாம் ஆடிப்பாடி கழிக்கிறார்கள் வானத்துல தூதரெல்லாம் பாட்டு பாடி துதிக்கிறார்கள் வயக்காட்டில் இடையரெல்லாம் பாடி பாடி கழிக்கிறார்கள் உன்னோட பொறப்பில் கடந்திருக்குது உலகத்தோட மீட்பு மண்ணுல பிறந்த பாவ மனுஷ ஜென்மத்தோட மீட்பு உன்னோட பொறப்பில் கலந்திருக்குது உலகத்தோட மீட்பு மண்ணுல பிறந்த பாவ மனுஷ ஜென்மத்தோட மீட்பு வாராது வந்த மாமணியே ஆரிரரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரு ஆரிரரு ஆராரிரோ பூமியில ஒரு வானம் பொருந்தது அதிசயமா சாமியே ஒரு குழந்தையானது சந்தோஷமா செழிச்சிடணும் புது வாழ்வு பிறந்திடணும் அமைதி நிலச்சிடணும் வன்முறைகள் ஒழிஞ்சிடணும் பூமி எங்கும் செழிச்சிடணும் புது வாழ்வு பிறந்திடணும் அமைதி நிலச்சிடணும் வன்முறைகள் ஒழிஞ்சிடணும் குடிக்கும் போது கவலை மறையணும் கொஞ்சி ஒன்ன அடைக்கும் போது கனவு நிறையணும் விரல குடிக்கும் போது கவலை மறையணும் கொஞ்சி உள்ள அழைக்கும் போது கனவு நிறையணும் வாராது வந்த மாமணியே ஆரிரரோ ஆரிரரோ ஆராரிரோ ஆரிரரு ஆரிரரு ஆராரிரோ பூமியில ஒரு வானம் பொருந்தது அதிசயமா சாமியே ஒரு குழந்தையானது சந்தோஷமா பூமியில ஒரு வானம் பொருந்தது அதிசயமா சாமியே ஒரு குழந்தையானது சந்தோஷமா ஊர் கூடி ஒன்னா கொண்டாடுவோம் ஆராறு பாடி தாளாட்டுவோம் ஊர் கூடி ஒன்னா கொண்டாடுவோம் ஆராறு பாடி தாளாட்டுவோம் பூமியில ஒரு வானம் பொருந்தது அதிசயமா சாமியே ஒரு குழந்தையானது சந்தோஷமா சாமியே ஒரு குழந்தையானது சந்தோஷமா சாமியே ஒரு குழந்தையானது சந்தோஷமா
முதலாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 வரை. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 11 முதல். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நேரிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக Alleluia, 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்துஸ் சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரோனியா என்பவர் ஆளுநராய் இருந்த பொழுது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிக்க அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசையா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார்.
குழந்தையை துணியில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதங்களில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவில், பாலன் இயேசுவில் பற்றற்ற அன்பு கொண்டு இந்த இரவு பொழுதில் இந்த ஆலய வளாகத்தில் கூடியிருக்கிற இறை சமூகமே, உங்கள் அனைவருக்கும் பீடத்தில் இருக்கின்ற தந்தையர்கள், பங்கில் பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள் சார்பாக உளம்கனிந்த இனிய நல் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பாடற்குழுவினரின் பாடல் வரிகளில் ஒன்று, சாமியே குழந்தையா பிறந்தது சந்தோஷமா. சாமியே குழந்தையா பிறந்தது சந்தோஷமா. இதில் இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த சாமியே குழந்தையா பிறந்தது அது சந்தோஷமா. இன்னொன்று, சாமியே குழந்தையா பிறந்ததை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா, நமக்கு சந்தோஷமா. சாமிக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். உலக வரலாற்றிலே எல்லா சித்தாந்தங்களையும் நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், எல்லா மதங்களிலும் காணப்படுகின்ற அடிநாளமாக இருக்கின்ற செய்தி, படைக்கப்பட்ட மனிதன் படைத்த பரம தந்தையை, கடவுளை நாள்தோறும் தேடுகின்றான், கடவுளை அணுகிச் செல்ல ஆசைப்படுகின்றான். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் மட்டும் அந்த கடவுளே, அந்த சாமியே குழந்தையாய் வந்து நம்மோடு தங்குகின்றார், நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் உலகம் முழுவதும், உலகம் முடிவும் வரை எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நினைத்து பார்த்து மகிழ்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தையே, சாமியே குழந்தையாக பிறந்தது. கடவுள் மனிதரானார். ஏன் கடவுள் மனிதரானார்? நம்மையெல்லாம் அன்பு செய்வதை வெளிப்படுத்துவதற்காக, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10 நாம் வாசிக்கின்றோம், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் முழுமையான வாழ்வை பெறும் பொருட்டு கடவுள் மனிதராக பிறக்கின்றார், குழந்தையாக பிறக்கின்றார், இயேசு பாலனாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அருமையான நிகழ்வை சொல்ல விரும்புகின்றேன். பெர்சியா நாட்டிலே வரலாற்றில் நடந்த நிகழ்வு இது. பெர்சியா நாட்டிலே ஷா என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அந்த பெர்சிய நாட்டு வரலாற்றிலே இவனை போல எந்த மனிதனையும், எந்த மன்னனையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாடு இன்றும் அவரை பற்றி பேசுகின்றது. மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக, மக்களுக்கு தேவை என்ன என்பதை உணர்ந்தவராக, எல்லாவற்றையும் செய்து பேரும் புகழோடு வாழ்ந்து வருகின்றான் அந்த ஷா என்ற பெர்சிய மன்னன். காரணம், அவனுடைய யுத்திகளில் ஒன்று, அவ்வப்போது அவன் மாறு வேடம் போட்டு மக்கள் மத்தியில் செல்வது வழக்கம். ஒரு நாள் மாறு வேடம் போட்டு மக்கள்
நன்றாக குளிக்க வேண்டும், குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாக குளிக்க வேண்டும் என்று அவனே அமைத்து கொடுத்த பொது குளியலறை பக்கம் செல்கின்றான். வேலை முடித்து வருகின்ற மக்கள் எல்லாம் மகிழ்ந்து குளித்து செல்கின்றார்கள். வெதுவெதுப்பான தண்ணீரிலே குளித்து செல்கின்றார்கள். அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? யார் அந்த தண்ணீரை வெதுவெதுப்பாக மாற்றுகின்றார்? எப்படி மாற்றுகின்றார்? என்ன செய்கின்றார்? அந்த மனிதன் யார் என்றெல்லாம் இவன் நினைத்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பொது குளியலறைக்கு அருகில் இருந்த ஓர் அறைக்கு செல்கின்றான். சற்று இருட்டாக இருந்த அறை. அங்கே ஒரு 60 வயதுடைய ஒரு மனிதர் அங்கே நெருப்பு உண்டாக்கி கட்டைகளை எல்லாம் போட்டு அங்கே எரித்து கொண்டிருக்கிறார். சாம்பலோடு, கஷ்டத்தோடு, வேர்வையோடு எரித்து கொண்டிருக்கிறார். இவர் அரசன் என்று சொல்லிக் கொள்ளாமல் அவனிடம் சென்று அவனோடு உரையாடுகின்றார். இவரை பார்த்த அந்த மனிதன் பற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றான். காரணம், தான் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வகையிலே ஒரு மனிதன் என்னை சந்தித்து உரையாட வந்திருக்கிறார் என்று மகிழ்கின்றான். மகிழ்ந்தவன் அவரோடு பகிர்ந்து கொள்கின்றான். வந்த மன்னன் அவரிடம் கேட்கின்றார், நண்பரே, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? கஷ்டமாக இல்லையா உங்களுக்கு இங்கே? அந்த மனிதன் மனம் திறந்து சொன்ன வார்த்தைகள், மகிழ்ச்சியோடு சொன்ன வார்த்தைகள், நான் கஷ்டப்படுகின்றேன், ஆனால் இங்கு வருபவர்கள் எல்லாம் நல்ல வெப்பமான தண்ணீரில் அவர்கள் குளித்து சென்று மகிழ்ந்து செல்வதை பார்க்கும்போது என் மனம் மகிழ்கின்றது என்று சொல்கின்றான். அந்த அரசன் இறுதியாக தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றான். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்று சொல்கின்றான். அந்த மனிதன் ஒன்றும் தேவையில்லை, என்னை பார்க்க மன்னனாக திகழ்கின்ற நீங்கள், உங்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம் நாடே அதிகமாக பேசுகின்றது, நீங்களே பேரும் புகழும் பெற்ற மன்னரே சாதாரண மனிதனாகி என்னை நினைத்து நான் பற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இதுவே எனக்கு போதுமானது. நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள், மன்னனே சாதாரண மனிதனை தேடி வந்தீர்கள் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைந்தான். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் தான் குழந்தையாக பிறந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு. எசாயா புத்தகத்திலே இன்றைய முதல் வாசகம் 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 2 முதல் 7. இவர் என்றுமுள்ள இறைவன், வலிமை மிக்க மன்னன், மாட்சிமை மிகுந்தவர், அமைதியின் தூதர் என்று பிறந்திருக்கின்ற இந்த குழந்தையை, இது சாதாரண குழந்தை அல்ல, பிறக்க போகின்ற மீட்பராம் இயேசு ஒரு சாதாரண குழந்தை அல்ல, என்றுமுள்ள இறைவன், வலிமை மிக்க இறைவன், அமைதியின் தூதர், ஆட்சிக்கு முடிவே இராது என்ற இந்த குழந்தையை பற்றி எசாயா முன்னுரைத்தார். ஆம், இங்கு கூடியிருக்கிற நாமும் இந்த எசாயாவின் வார்த்தைகளை நம்புகின்றோம். நீங்கள் எல்லாம் நம்புகிறீர்களா? சத்தமாக சொல்லுங்கள், நம்புகிறீர்களா? இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே, ஒரு 2000 பேருக்கு மேல இருக்கிறோம், கூட்டம் அங்கே வெளிந்தோடுகிறது. இந்த நேரத்தில் யோசேப்பு தன் மனைவி மரியாளை கூட்டிக் கொண்டு உள்ளே வருகிறார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆஹா, அருமையான ஒரு வாய்ப்பு, எவ்வளவு பேறு பெற்றவர்கள் நாம். யோசேப்பும் மரியாளும் உள்ளே வருகிறார்களே, இது மிகப்பெரிய பேறு என்று நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம். அப்படித்தானே? இப்ப வந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்களா? யோசேப்பு மாதான்னு தெரிஞ்சாத்தான் நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே யோசேப்பு மாதா போல அன்று நடந்த நிகழ்வு, அன்று யோசேப்பு மாதாவை கூட்டிக் கொண்டு சென்ற நிகழ்வுதான் இன்று நற்செய்தி. அவர்கள் இடம் தேடுகிறார்கள். அவர்கள் சென்ற பயணம் நீண்ட பயணம்.
சோர்வுற்றிருக்கிறார்கள். எளிமையான மனிதர்கள், சாதாரண ஆடை உடுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக யோசேப்பும் மரியாளும் ஒரு சாதாரண பெண்ணாக வந்து கொண்டிருந்தால், இங்கே மனிதனாக வந்து கொண்டிருந்தால் யாரும் கண்டுகொள்ள மாட்டோம். இவர் இன்னார் என்று தெரிந்த பிறகுதான் நாம் அவருக்கு மதிப்பு கொடுக்கின்றோம். அவரிடம் இருப்பது, அவர் யார், அவர் அந்தஸ்து என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாம் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்துகின்றோம், மகிழ்ச்சியும் அடைகின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் இன்றைய நாட்களில் நாம் பார்ப்பது என்ன? அமைதியற்ற சூழ்நிலை, மனிதனை மனிதனாக மதிக்காத அவலமான ஒரு சூழ்நிலை பல நேரங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சூழ்ச்சியிலே சுவரமைக்கின்றான், சுயநலத்தால் கோட்டை கட்டுகின்றான், சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சதிராடும் அதிகார வீணர்கள் உலகமடா என்று பாடிய அந்த பட்டுக்கோட்டையாரின் வரிகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு ஒரு குழந்தையாக பிறக்கின்றார். மனிதனை மதிக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் இயேசு மனிதர்களாகிய நம்மை மீட்பதற்காக மனிதனாக பிறந்தார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னையே வெறுமையாக்கி மனித உரு எடுக்கின்றார். சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கின்றார் பிறருக்காக. ஏன் இதை இவர் ஏற்றுக்கொண்டார்? பிறருக்காக, நமக்காக, நாம் வாழ்வு பெறுவதற்காக, நிறைவாழ்வை பெறுவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த அவனியிலே குழந்தையாக பிறக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். மனிதனை மனிதனாக மதிக்கின்றோமா? இரண்டாவது வாசகம், இன்றைய வாசகம் தீத்து எழுதிய அந்த மடலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் உங்கள் நெறிகேடுகளிலிருந்து விலகி நற்செயல்கள் புரிந்து கடவுளின் மக்களாக வாழுங்கள் அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவை ஆடம்பரமாக கொண்டாடுகின்றோம். இவர் என்றுமுள்ள இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். வலிமை மிக்கவர், அமைதியின் தூதர், அப்படிப்பட்டவரை நம் தலைவராக, நம் கடவுளாக கொண்டிருக்கின்ற நாம் இந்த கடவுளின் வழியில் வழி நடக்கின்றோமா அல்லது தான் தோன்றித்தனமாக நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தவருக்கு உதவி செய்கின்றோமா? நெறிகேடுகளிலிருந்து விலகுகின்றோமா? நற்செயல்கள் புரிகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன நிகழ்வு. ஒரு மனிதன், அவன் பெயர் ஜான். இது ஒரு உண்மை நிகழ்வு. போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரில் பிறந்து கப்பலிலே பணியாற்றி அதிகாரியாகி அந்த ஊரை விட்டு வெளியே சென்று பல நாட்கள் கழித்து பெரும் கோடீஸ்வரனாக ஜான் திரும்புகின்றான் லிஸ்பன் நகரத்திற்கு. வரலாற்று உண்மை. திரும்பியவன் சற்று யோசித்து பார்க்கிறான். தனது ஊருக்கு திரும்பும் முன்பாக, நான் ஒரு சாதாரண மனிதனாக கந்தையோடும் அழுக்கோடும் துணி அணிந்து கொண்டு என் உறவினர் வீட்டிற்கு போக வேண்டும், என் நண்பர்களை சந்திக்க வேண்டும், எப்படி என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனிடம் இருந்தது. உறவினர் வீட்டிற்கு செல்கின்றான், உதவி கேட்கின்றான். ஒரு சில வாரங்கள் இங்கே இருக்கலாமா என்று. இவனுடைய தோற்றத்தை பார்த்து மறுக்கின்றார்கள். பிச்சைக்காரன் போல வந்திருக்கின்ற ஜான் என் உறவினர் தான், ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இடமில்லை, சாக்கு போக்கு சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். நண்பர்களிடம் செல்கின்றான், படித்த சகோதரர்களிடம் செல்கின்றான், பல இடங்களுக்கு செல்கின்றான், யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக தன்னுடைய சுய அடையாளத்தோடு சம்பாதித்த பணத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு பங்களாவை தான் பிறந்த ஊரிலே கட்டுகிறான், லிஸ்பன் நகரிலே. அதை கட்டி அங்கே ஆடம்பரமாக வாழ்கின்றான். பணிபுரிய பல ஆட்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்ட உறவினர்களும் நண்பர்களும் தோழர்களும் நினைத்து பார்க்கிறார்கள், ஆஹா, ஜஸ்ட் மிஸ், என் வீட்டுக்கு வந்தாயா, அவனை நான் கண்டுக்கிறாம விட்டுட்டனே, என் நண்பன் என்னை தேடி வந்தானே, இவ்வளவு கோடீஸ்வரன் தெரிஞ்சா நான் அன்னைக்கு அவனை கட்டி அணைத்திருப்பேனே என்று நினைத்து பார்க்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதே நிலைமைதான் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் நடந்தது. பிறக்க போகின்ற குழந்தை
பாலன் இயேசு வலிமை மிக்கவர், என்றுமுள்ள இறைவன், கடவுளின் மகன் என்று அந்த ஊரில் இருந்தவர்கள் அறிந்திருந்தால் இவர்களுக்கு இடமில்லாமல் போயிருக்குமா? எங்கே பிறந்தார் இந்த இயேசு? கடவுளின் மகன். ஆனால் பிறந்த இடம் என்ன? மாட்டு தொழுவத்தில். மாடுகளுக்கு தீனி போடுவதற்காக நாம் வைத்திருக்கணுமே தீவன தொட்டியில் கிடத்தி இருந்தார்கள். விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், நானே உலகிற்கு ஒளி உணவு என்று சொன்ன இந்த ஆண்டவர் அவருடைய பிறப்பிலே வெளிப்படுத்துகின்றார். ஆடு மாடுகளுக்கு உணவாக போடப்படுகின்ற பொருட்கள் இருந்த அந்த தீவன தொட்டியில் உலகிற்கு ஒளியாக வந்த இந்த இறைமகன் இயேசு கிடத்தப்படுகின்றார். எதை குறிக்கிறது? நானே உணவு, வாழ்வளிக்கும் இறைவன், உங்களுக்கு உணவளிக்க கூடியவன் நானே என்பதை அந்த இயேசுவினுடைய பிறப்பே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போமா? இந்த குழந்தை இயேசு பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவை பல நூறு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறோம். வழக்கத்திற்கு மாறாக இந்த இரவிலே இந்த சகாய அன்னை ஆலயத்திலே இறை சமூகமாக கூடியிருக்கிறோம். நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு பாலனாக பிறந்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுப்பார், அருளை கொடுப்பார், இரக்கத்தை கொடுப்பார், அமைதியை கொடுப்பார் என்ற ஆவலோடு நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டவரிடம் வேண்டுவதற்காக வந்திருக்கிறோம். இது உண்மைதான். கண்டிப்பாக அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருள்வார். அவர் கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், வார்த்தையாக வந்தவர், மனிதனாக வந்தவர், நற்கருணையில் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாக நம்மோடு தங்குவதற்காக வந்தார். உங்களிலும் என்னிலும் தங்குகின்றார். அவர் சாயலாக படைக்கப்பட்ட அத்தனை பேரிலும் தங்குகின்றார். எந்த மதத்தவன், எந்த நாட்டைச் சேர்ந்தவன், எந்த இனத்தைச் சேர்ந்தவன் என்றெல்லாம் தேவையில்லை நாம் பார்க்க வேண்டியதற்கு. மனிதனாக பிறந்த அனைவருடைய உள்ளங்களிலும் அவன் தங்குகின்றான். மனிதர்களாகிய நம்முடைய உள்ளங்களே கடவுள் வாழும் கோவில்கள் என்று இறை வார்த்தை சொல்கின்றது. நாம் மற்றவரை மதிக்கின்றோமா? சாதாரண சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல, யாரையாவது தெரியாம தவறிய காலில் மிதிச்சிட்டோம்னா தொட்டு கும்பிடுறது. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, காலில் மிதிச்சிட்டனா அவங்கள தொட்டு கும்பிடணும். அர்த்தம் என்ன? அவனும் ஒரு மனிதன், உன்னை போல நீயும் ஒரு மனிதன், அவனும் ஒரு மனிதன். உன்னிலும் இறைவன் இருக்கின்றான், அவனிலும் இருக்கின்றான். வடநாட்டிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், இங்கே நிறைய முன்னாள் இராணுவத்தினர்கள் இருக்கிறார்கள். வடநாட்டவருடைய பழக்க வழக்கங்களில் ஒன்று, பெரியவர்கள் காலை தொட்டு வணங்குவார்கள். பேரப்பிள்ளைகளும் பெற்றவர்களும் யாராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும் காலை தொட்டு வணங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள். நாம் எப்படி பார்க்கிறோம்? பெற்றவரை கடவுளாக பார்க்கின்றோமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கின்றோம். ஆனால் அன்னையையும் தந்தையையும் கடவுளாக நாம் கருதுகின்றோமா? கசக்கி போடுகின்ற பேப்பராக சில நேரங்களில் கருதுவதில்லையா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தையை மதிக்கின்றோமா? கட்டிய கணவனை மதிக்கின்றோமா? தன்னை நம்பி வந்த மனைவியை மதிக்கின்றோமா? பிள்ளைகளை மதிக்கின்றோமா? மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். புனிதராக இருந்தவர், கடவுளாக இருந்தவர், இறை தன்மையோடு இருந்தவர் மனிதராக பிறந்தார். இன்று நாம் இந்த மனித தன்மையிலிருந்து வெளிப்பட்டு இறை தன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்கின்ற நல்மனத்தோராக நாம் வாழ வேண்டும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. இவருடைய பிறப்பால் கடவுளுக்கு மாட்சியும் மகிமையும். நமக்கு என்ன கிடைக்கிறது? அமைதி கிடைக்கிறது. நமக்கு என்றால் நாம் நல்மனம் படைத்தவராக இருந்தால், நம்மை பார்த்து இங்கிருக்கின்றவர்கள், உறவுகள், இந்த ஊரார் இவர் நல்ல மனமுடைய மனிதர் என்று சொல்வார்களா? பல நேரங்களில் நான் கேட்டிருக்கிறேன். அந்த அம்மா இருக்கே, சரியான ஆள், கெட்ட பொம்பளை,
அந்த ஆள் இருக்காரே, நல்ல மனசே இல்லை அவர்கிட்ட. நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், சிந்தனையும் சுத்தமாக இருக்க வேண்டும். எண்ணம் போல்தான் வாழ்வு. பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய எண்ணம் தான் வார்த்தையாக மாறுகிறது, வார்த்தை தான் செயலாக மாறுகிறது, செயல்தான் நம்முடைய பழக்கமாக மாறுகிறது, பழக்கம்தான் நல் வாழ்க்கையை கொடுக்கிறது. எண்ணங்களில் சிறந்த எண்ணமுடையவர்களாக வாழ வேண்டும், நல்லெண்ணம் உடையவர்களாக வாழ வேண்டும். நல்லெண்ணத்தோடு வாழ்ந்தால் நாம் நாள்தோறும் உயர்ந்து கொண்டே செல்ல முடியும். எனவே இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த பாரசீக மன்னன் ஷாவை போல நாமும் நம் நிலையிலிருந்து இறங்கி விட்டு கொடுத்து வாழ்கின்றோமா? பிறரோடு நாம் பழகுகின்றோமா சமமாக? நான் கணவன், நான் மனைவி, அல்லது நான் பெரியவன், நான் படித்தவன் என்று பெருமிதத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறங்கி வந்தோம் என்றால் இறங்கி வந்த இறைவன் நம்மோடு இருப்பார். அவர் மேலே இருந்தவர் இறங்கி வந்தார். நாமும் இறங்கி வந்தால் அந்த இறைவனோடு ஒன்றாக நாமும் கலக்க முடியும். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு அன்னையாம் தாய் திரு அவை, நம் திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அழைப்பை ஏற்று 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம். இயேசு ஆண்டவர் பிறந்த ஒவ்வொரு 25 ஆண்டும் ஒரு யூபிலியாக திரு அவை கொண்டாடுகிறது. எனவே யூபிலி ஆண்டில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த இறைவனுடைய பிறப்பை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். பிறப்பினால் வருகின்ற மகிழ்ச்சி நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நல்லெண்ணம் உடையவர்களாக வாழ வேண்டும், இறங்கி வர வேண்டும். நெறி தவறிய வழிகளிலிருந்து நாம் விலகி நற்செயல்கள் புரிய வேண்டும். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். மனிதனை மதிக்கும் போது கடவுளை மதிக்கின்றோம். நாம் கடவுளை கண்டதே இல்லை, யாருமே கடவுளை கண்கூடாக கண்டதில்லை. இறை வார்த்தை ஜெபத்தில் கூட கண்கூடாக காண இயலாத உம்மை நாங்கள் இன்று மனித உருவில் அவதரித்த இயேசுவின் வழியாக காண்கின்றோம். இறைவா எங்களை ஆசிர்வதியும் என்று நாம் மன்றாடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் நம்மத்தியில் நம்மோடு நம்மில் இருக்கிறார் என்ற உணர்வோடு அனைவரையும் மதித்து அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். உலகில் வாழ்கின்ற மக்களினங்களிடையே வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது. அமைதியின் தூதனாம் இந்த ஆண்டவர் இயேசு போர்களால் சிதறடிக்கப்பட்ட நாடுகளில் அமைதியை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் இந்த ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அன்பும் அமைதியும் அருளும் நிறைவாக கிடைக்க பெற்று நீங்கள் நலமோடு மகிழ்வோடு உறவோடு என்றும் இறைவனோடு இணைந்து வாழ்ந்திட அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நல்மனத்தோருக்கு அமைதியை கொண்டு வந்த கடவுளின் திருமகன் இயேசு ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களை அறிந்து உங்களுக்கு தேவையான அத்தனையையும் கொடுத்து உங்களோடு தங்கி உங்களை என்றும் காப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இருப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம்
உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒரே இறை சமுதாயமாக இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். நமக்காக பிறந்துள்ள பாலன் இயேசுவிடம் நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு நிறையவே உண்டு. நம்முடைய தேவைகளை எல்லாம் இப்பொழுது எல்லாம் தந்தையிடம் பாலன் இயேசுவின் வழியாகவே எடுத்துச் சொல்வோம். மீட்பை வழங்க இறங்கி வந்த ஆண்டவரே, உமது மீட்பு பணியை இந்த அவனியில் செய்வதற்கு தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட திரு அவை தலைவர்களை ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் கொடுத்து பணி வாழ்வில் உடன் பயணித்து தாயாக தந்தையாக இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பை கொடுக்க அவனிக்கு வந்த ஆண்டவரே, அவனியில் நடக்கும் வன்முறைகள், போர்கள் பாலன் இயேசுவின் பிறப்பினால் முடிவுக்கு வரவும், உலகத் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உலகில் அமைதியை நல்லுறவை ஏற்படுத்தி மக்களின் நல்வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்து மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டவரே, நாங்களும் இந்த நல்ல நாளில் ஏழைகள், அனாதைகள், சாலையோரத்தில் வாழும் நண்பர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகள், முதியோர் இல்லத்தில் இருக்கும் மூத்தோர் அனைவரையும் தேடிச் சென்று எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் நம்பிக்கையின் பிறந்த ஆண்டவரே, இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டின் யூபிலி விழாவை தொடங்கும் இந்நாளிலே எம் திருத்தந்தை இந்த ஆண்டில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ எமக்கு அழைப்பு விடுத்துள்ளதை அறிந்துள்ள நாங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும், உடன் வாழும் அனைவருக்கும் நம்பிக்கையின் தூதுவர்களாக செயல்படவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு என் செக்காலை பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதித்து நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்னும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் எல்லாம் நேசிக்கின்ற தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இப்படி எடுத்துச் சொன்ன எல்லா மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் இன்னும் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு திருப்பாதத்தில் வைக்கின்றோம். எங்களது தேவைகளை எல்லாம் நன்கு அறிந்தறி அவற்றையெல்லாம் எங்களுக்கு நிறைவாக வழங்கி எங்கள் வாழ்வையெல்லாம் வளப்பெற செய்ய வேண்டும் என்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் அந்த இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகப்படி ஜெபிப்போம். இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் இந்த புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரிலே உம்மோடு இணையவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலெழுப்புவோம்.
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஏனெனில் வாக்கு மனிதனானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மரக்கண்களுக்கு புதிதாக ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை நீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அவரோர் தலைமையாகுவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சிமையில் கொண்டு முடிவின்றி பாடுவதாவது. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை எல்லாம் தூய்மைப்படுத்த தாழ்மையாக வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு பாடுபட மனமோ வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தனை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரோடு பகிர்ந்து கொண்டு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். தந்தையே, அகில உலகம் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழக்கூடிய இந்த வேளையில் பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு அமைதியை கொணரவும், அந்த அமைதியை உலக தலைவர்கள் அனைவரும் உணர்ந்து மக்களின் நல்வாழ்வுக்காக நல் உறவை ஏற்படுத்தி கொண்டு பரஸ்பர அமைதியை எங்கும் கடைபிடித்து ஆயுதம் ஏந்திய கரங்கள் அனைத்தும் அன்பை ஏந்தி அன்பை பிறருக்கு கொடுக்கக்கூடிய கரங்களாக திகழ உலக தலைவர்களை ஆட்கொள்வீராக. அதே வேளையில் இந்த வழியில் இந்த நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய இவர்களை நீர் கண்ணோக்குவீராக. இவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி சாய்த்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. போகும்போதும் வரும்போதும் உடைய பாதுகாப்பை தருவீராக. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. தொடர்ந்து கரம் பிடித்து இவர்களை வழிநடத்தி செல்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக உக்ரைன் நாட்டில் ரஷ்ய போரில் இறந்த அனைவருக்காகவும், இஸ்ரேல் பாலஸ்தீன் நாட்டில் நடைபெறுகின்ற போரில் இறந்த அனைவரையும் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிப்போம். உமது திருமுக ஒளியில் இவர்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித புது தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறையரசு இந்த மண்ணிலே மலர வேண்டும். உண்மை, அன்பு, சமாதானம், நீதி, நேர்மை என்ற பண்புகளோடு வர வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இறை தந்தை நோக்கி உருக்கமாக உரிமையோடு ஜெபித்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல்
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக சமாதானத்துக்காக ஜெபிப்போம். இயேசுபாலன் பூவிலையில் கொண்டு வந்த அந்த அம்மையை நிலையான அமைதி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நண்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு என்றும் ஒழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களது எளிமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையுமே கண்முன் வைத்து நாங்கள் விரும்பி வேண்டுகின்ற எங்களுக்கு தேவையான நீர் ஒருவர் மட்டுமே கொடுக்கக்கூடிய அதே ஒற்றுமையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் நிறைவாழ்வையும் நிம்மதியும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயம் முழுவதற்கும் நிறைவாக தந்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதியும் சமாதானமும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை தேடி வந்த தெய்வமாக இன்று குழந்தையாக பாலன் இயேசுவாக நம்மிடையே வந்திருக்கின்ற அதே இறைவன் இயேசு இந்த அப்பத்தின் வழியாக தம்மை உணவாக தருகின்றார். இவருடைய திருவிருந்தலை பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இருக்கும் இடத்திற்கு இயேசு பாலன் நற்கருணை வடிவில் உங்களுக்கு கொண்டு வரப்படுவார். பெற்றுக்கொள்ளுங்கள். தன்னார்வ தொண்டர்கள், பணிக்குழு உறுப்பினர்கள், பக்த சபைகள், பங்கு பேரவையினர் வழிவிட்டு அவர்களுக்கு, தந்தையர்களுக்கு, அருட்சகோதரர்களுக்கு உதவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் கிடைக்கும் அமைதியாக பக்தியோடு இந்த திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
மகளி குளிரில் மடடை தொழுவில் மன்னவன் பிறந்துள்ளார். மாசற்ற கண்ணி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். மகளி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவன் பிறந்துள்ளார். மாசற்ற கண்ணி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். பாருங்கள் அவரை ஆராதிப்போம், வானவர் கீதம் நாம் பாடுவோம். பாருங்கள் அவரை ஆராதிப்போம், வானவர் கீதம் நாம் பாடுவோம். Happy, 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 happy Christmas. Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. மகளி குளிரில் மடடை தொழுவில் மன்னவன் பிறந்துள்ளார். மாசற்ற கண்ணி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். விண்ணவரின் வாழ்த்தொலையோ மண்ணில் கேட்குதே. விண்மீனின் பேரொழியோ வழியை காட்டுதே. இயேசுவின் வருகையால் இரவும் விழிருதே, இடையரின் ஆர்ப்பரிப்பால் உலகம் மகிழுவே. இயேசுவின் வருகையால் இரவும் விழிருதே, இடையரின் ஆர்ப்பரிப்பால் உலகம் மகிழுவே. இனி அச்சமும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை, மீட்பர் இயேசு மண்ணில் பிறந்ததா. இனி அச்சமும் இல்லை. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. Happy, 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 happy Christmas. Merry, 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 merry Christmas. மகளி குளிரில் மடடை தொழுவில் மன்னவன் பிறந்துள்ளார். மாசற்ற கண்ணி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். இசையாவின் இறைவாக்கு இன்று மெய்யானதே. இம்மனுவை பிறந்து விட்டார், எங்கு பாடுந்ததே. இறைவனின் தாயானார் கன்னி மரியாள் எலிசபெத்தின் வாழ்த்தோ உண்மையானதே. இறைவனின் தாயானார் கன்னி மரியாள் எலிசபெத்தின் வாழ்த்தோ உண்மையானதே. இனி பயமும் இல்லை, பால வாழ்வும் இல்லை, பாலன் இயேசு மண்ணில் பிறந்ததா. இனி பயமும் இல்லை. மகளி குளிரில் மாடடை தொழுவில் மன்னவன் பிறந்துள்ளார். மாசற்ற கண்ணி மரியின் மடியில் மனுவாய் மலர்ந்துள்ளார். பாருங்கள் அவரை ஆராதிப்போம், வானவர் கீதம் நாம் பாடுவோம். பாருங்கள் அவரை ஆராதிப்போம்,
இங்கே இது இருந்தார்ல எங்கே எடுத்துட்டு போதுமா போதும் அவ்வளோ ஓகே ஓகே அண்ணே ஸ்டாண்டு கொஞ்சம் லாக்கு இதாக இருக்குண்ணா இப்படி வாங்க.
செல்ல பிள்ளை உன் போலே வேண்டுமே. நம் ஆண்டவர் இயேசு பாலனாக பிறந்த இந்த மாபெரும் விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். அனைவரும் இந்த நேரத்தில் இறை இயேசுவின் அருளாசியை பெற்றவர்களாக இல்லம் திரும்ப வேண்டும் என்ற ஆசையோடு நாம் கூடியிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த ஆலய வளாகத்திற்கு வந்த உங்கள் அத்தனை பேரையும் நினைத்து பார்க்கின்றேன். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கம் உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் நிறைவேற வேண்டுமென்று தொடர்ந்து பங்கு தந்தையர்கள் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாலன் இயேசு உங்களை ஆசிர்வதிக்கட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலிக்கு நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்த தந்தையர்களை முதலில் நினைவு கூர்வோம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றிய அருள் தந்தை K.A. அகஸ்டின் அவர்கள் சேசு சபையைச் சேர்ந்தவர். பல இடங்களில் பல பொறுப்புகளில் இருந்தவர். நம்மோடு இந்த ஆண்டு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கிறார். தந்தையை பற்றி சுருக்கமாக ஒரே முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டுமென்றால், இவர் பல நூல்களை எழுதியவர், வரலாற்று ஆசிரியர், இன்னும் சிறப்பாக மிக பெரிய இசைக்கலைஞர், பாடகர், பாடல் எழுதி இசையமைத்து மிகவும் பெயர் பெற்ற ஒரு மாமனிதராக இயேசு சபையில் இருக்கின்றவர். தந்தை அவர்கள் இன்று நமக்கு ஜெபித்து அழகாக பாடி இந்த திருப்பலியை நிறைவேற்றி இருக்கின்றார். தந்தை அவர்களுக்கு செக்கால இறை சமூகம் அனைவரின் சார்பாக நம்முடைய பங்கு பேரவையின் நிதி செயலர் திருவாளர் அருளானந்தம் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். கரவொலி எழுப்புவோம். அருட்தந்தை அந்தோணி சாமி சேசு சபை அவர்கள் நம்மோடு கலந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். பலருக்கும் தெரியும் இவரை பற்றி. சென்ற ஆண்டு இரவு திருப்பலி, கிறிஸ்துமஸ் திருப்பலி நிறைவேற்றியவர் இந்த தந்தை. அடிக்கடி நம் பங்கிற்கு வருகின்றவர், நமக்கு அறிமுகமானவர். கல்லூரிகளிலே பேராசிரியராக, முதல்வராக, இன்னும் பல பொறுப்புகளில் இருந்து இப்பொழுது மகிழ்ந்து பல இடங்களுக்கு அழைக்கப்படும் போதெல்லாம் சென்று இறைப்பணி ஆற்றுகின்ற இந்த இறை தொண்டர் அருட்தந்தை அந்தோணிசாமி சேசு சபை அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவையின் செயலர் திருவாளர் முடியப்பன் பொன்னாடை போர்த்துகின்றார். இந்த இரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற பலரும் உதவியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக பங்கு பேரவையைச் சேர்ந்தவர்கள், பணிக்குழுக்கள், பக்த சபைகள், விடியல் இளையோர் இயக்கம், நம் பங்கின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்ற அந்த இளைஞர் இளம்பெண்கள், அதைவிட எதிர்கால சக்தி நாங்கள் என்று சொல்கின்ற பீட பூக்கள் இருக்கின்றார்கள். அடுத்து இளையோர், விடியல் இளையோர் இயக்கத்தின் அடிச்சுவற்றில் பின்பற்றுகிறோம் என்று விடியல் இளையோர் இயக்கத்தை பின்பற்றுகின்ற பீட பூக்கள் இருக்கின்றார்கள். இவர்களும் இங்கே உள்பகுதியிலே, ஆலயத்தின் உள்பகுதியிலே அருமையாக குடிலை ஜோடித்தவர்கள் நம் பங்கில் உள்ள விடியல் இளையோர் இயக்கத்தினர். வெளியில் இருக்கின்ற குடிலையும் நீங்கள் பார்த்து செல்லுங்கள். வருங்கால விடியல் இளையோர் இயக்கம் இக்காலத்திலே தலை சிறந்து திகழ்கிறார்கள் என்பதை நாம் கண்டு மகிழ்கின்றோம். எனவே இந்த இரு குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கும், நம்முடைய ஆலய பணியாளர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், இன்னும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் சிறப்பாக இந்த பீடத்தை ஜோடித்த, வழக்கமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவினரோடு இந்த முக்கிய நிகழ்வுகளில் சேர்ந்து செய்கின்றவர்கள் நம் பங்கில் உள்ள கார்மேல் அருட் சகோதரிகள். எனவே சகோதரிகளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவினரும் இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். விழாவிற்காக பல சுத்தம் செய்கின்ற செயல்களில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும்
நான் யார் யாரெல்லாம் நினைக்கின்றோனோ, யார் யாரெல்லாம் இந்த நிகழ்விற்கு உதவினீர்களோ அத்தனை பேருக்கும் மனதார நன்றியை, பாராட்டுக்களை நான் தெரிவிக்கின்றேன். ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் சில நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். கிறிஸ்மஸ் நிகழ்வு அன்று நல்ல ஒரு ரிச்சாக ப்ளம் கேக்கு கொடுக்கணும். ஒரு கேக்கு 20 ரூபா வரும். என்ன செய்கிறது? ஒரு 2000 பேருக்கு மேலே வரும். 2500 வாங்கணும். அப்படின்னா 20 ரூபா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வரும் என்று நான் சொன்னேன். நான் பேசி கொண்டிருந்த நபர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதற்கு நண்பர்களை சந்திக்கின்றோம் என்று. 6 நபர்கள் தானாக முன்வந்து என்னிடம் இந்த 30,000 ரூபாயை பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று ஒரு நபருக்கு 5,000 என்று கொடுத்து மிக சிறப்பான ப்ளம் கேக் உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்க வாங்கியிருக்கிறார்கள். எல்லா வெளியில் செல்கின்ற இடங்களிலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நன்கொடை நண்பர்களுக்கு மனதார நன்றியை, பாராட்டுக்களை தெரிவிப்போம். அதில் ஒருவர் சொன்னார், புத்தாண்டிலும் இதை போல சிறந்த கேக்கு கொடுக்கலாமே. புத்தாண்டு, கிறிஸ்மஸ், ஈஸ்டர் 3 புத்தாண்டிலும் கொடுக்கலாம் என்ற செய்தியை அவர் சொன்னார். உங்களிடம் சொல்கிறேன், அந்த 6 நபர் போல யாராவது நானும் கலந்து கொள்கிறேன் என்றால் என்னிடம் இந்த நாட்களில் வந்து சொல்லலாம். சிறப்பாக புத்தாண்டிற்கும் இதற்கு ஏற்பாடு செய்வோம். அன்பிற்குரியவர்களே, சிறப்பாக நான் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் நம்முடைய பாடற்குழுவினர். பல நாட்களாக இதற்கு பயிற்சி எடுத்து இசை கலைஞர்களை அழைத்து இன்முகத்தோடு தங்களுடைய நேரங்களை செலவிட்டு நமக்கு வழக்கம்போல் எப்பொழுதும் சிறப்பாக செய்கின்ற பாடற்குழுவினர் இந்த முறையும் மிக சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். தந்தை அகஸ்டின் அவர்களிடம் நான் வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன். திருப்பலிக்கு முன்பாக எங்கள் பாடற்குழுவினரை உன்னிப்பாக கவனித்து போகும் முன்பாக அவர்களை பற்றி என்னிடம் சொல்ல வேண்டும். நீங்கள் இசை ஞானி, நான் அந்த அளவிற்கு இசையில் பெயர் பெற்றவன் அல்ல, எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் சொல்ல வேண்டும், நான் அதை அவர்களிடம் சொல்வேன் என்று சொன்னேன். அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு சிறப்பாக பாடிய நம்முடைய பாடற்குழுவினரும் அதனுடைய தலைவர் பேராசிரியர் அருள்சாமி, இசை கலைஞர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் ஒட்டுமொத்த நன்றியை, பாராட்டுக்களை நாம் தெரிவிக்கின்றோம். நான் வந்ததிலிருந்து நம் பங்கு ஆலயத்தின் சார்பாக ஒரு பாடல் புத்தகம் போட வேண்டும் என்று பாடற்குழுவினர் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பங்கு பேரவையினரும் சொன்னார்கள். எனவே அதன் முயற்சியாக இந்த ஆண்டு இப்பொழுது மிக சிறந்த பாடகரான திரு அருட்தந்தை அகஸ்டின் அவர்கள் முன்னிலையில் நாம் சகாய கீதங்கள் என்ற ஒரு பாடல் புத்தகத்தை தயாரித்திருக்கின்றோம். 250 பாடல்கள் அடங்கிய இந்த பாடல் புத்தகம் தயாராகியிருக்கிறது. இப்பொழுது வெளியிட இருக்கிறோம். பாடற்குழுவின் தலைவர் அருள்சாமி அவர்களும் சகோதரி ஆசிரியை சாந்தாள் அவர்களும் இங்கே வரவும், அருட்தந்தை அந்தோணிசாமி இவர்கள் மூவரும் இந்த பாடல் புத்தகம் வெளியிடப்படும் போது முதல் பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் உங்களுக்கு 2-3 இடங்களில் இளைஞர்களோடு சேர்ந்து இளம்பெண்கள் உங்களுக்கு விலைக்கு வைத்திருக்கிறார்கள். ஒரு புத்தகம் 80 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு ஒரு புத்தகம் வாங்கி நாம் இறை திரு வழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பாடல் புத்தகத்தை வெளியிட அருட்தந்தை அகஸ்டின் அவர்களையும் பெற்றுக்கொள்ள அருட்தந்தை அந்தோணிசாமி அவர்களையும் முன்புறமாக வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து ஆசிரியர் அருள்சாமி அவர்களும் ஆசிரியை சாந்தாள் அவர்களும் முதல் காப்பிகளை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு அருட்சகோதரியும் முன்வரலாம். அருட்சகோதரி கிரண் வாருங்கள். பிரின்சிபால் சகோதரி அவர்களும் சகோதரிகளுக்காக ஒரு காப்பியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு
இந்த புத்தகத்தில் உள்ள பாடல்கள் சிறப்பாக வெளிவர பலர் உதவி இருக்கிறார்கள். பாடல்களை தேர்ந்தெடுத்த பாடற்குழுவினர், தட்டச்சு செய்த சகோதரி ராணி மற்றும் பாடல்களை தொகுத்து கொடுத்த பிரிட்டோ அவர்கள் மற்றும் பலரும் பிரஸ்காரர்கள் எல்லோரும் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் மனதார நன்றிகள், பாராட்டுக்கள். முக்கியமான ஒரு அறிவிப்பு, நாளை காலை 8:15 மணிக்கு வழக்கம் போல் நடைபெறுகின்ற கிறிஸ்துமஸ் திருப்பலி இங்கே நடைபெறும். 31ஆம் தேதி இரவு திருப்பலி நடைபெறும், புத்தாண்டு திருப்பலி. அடுத்த நாள் காலை 1ஆம் தேதி புதன்கிழமை ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன், மாலையில் சகாய மாதா நவநாள் திருப்பலி நடைபெறும். பல நண்பர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு காலையில் புத்தாண்டு காலை திருப்பலி இருந்தால் நல்லது, இறை ஆசிரோடு அன்றைய நாளை ஆண்டை தொடங்கலாம் செய்கின்றோம். நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், அருட்பணியாளர்கள் உங்கள் தேவைக்காக இருக்கிறோம். எனவே காலை 8:15 மணி திருப்பலியும் இருக்கும், மாலையில் நவநாள் திருப்பலியும் இருக்கும். 31ஆம் தேதி இரவு திருப்பலி புத்தாண்டு திருப்பலி, 1ஆம் தேதி காலை 8:15 மணி திருப்பலி, அதன் பிறகு மாலை 6 மணிக்கு வழக்கம் போல் சகாய மாதா நவநாள் திருப்பலியும் நடைபெறும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய வளாகத்தை விட்டு செல்லும்போது முடிந்தவர்கள் அங்கே இருக்கைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும், நம்முடைய ஆலய பணியாளர்கள், பீடப்பூக்கள் மற்றும் எல்லோருக்கும் சிறப்பாக நம்முடைய இந்த நிகழ்வுகளை எல்லாம் இளம் பெண்கள் இளைஞர்களோடு பீடப்பூக்களோடு சேர்ந்து ஏற்பாடு செய்து அவர்களை வழிநடத்திய இந்த திருப்பலிக்கு உள்ள அனைத்தையும் தயாரித்த நம்முடைய பங்கின் இணை பங்கு பணியாளர் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை டேனியல் திலீபன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் ஒட்டுமொத்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன். நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். வருகின்ற புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலிக்கு பாடக்கூடிய அனைத்து பாடல்களும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. எல்லா பாடல்களும் இருக்கிறது. எனவே போகும்போது ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லது பிறகு எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீட்டுக்கு ஒரு பாடல் புத்தகம் இருப்பது நல்லது. அனைவருக்கும் நன்றி. வாக்கு மனிதரானார், அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியை நாம் நிறைவு செய்வோம். இந்த ஆலய வளாகம் ஜொலிப்பதற்கு வழக்கம் போல் ஆண்டுதோறும் உதவி செய்கின்ற கே சாமி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய துணை நிற்கின்ற உதவியாளர் மாரி அவர்களுக்கும் மனதார நன்றி. கொட்டகை இந்த பந்தல் போடுகின்ற KGS குழுவினருக்கும் மனதார நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாகிய இன்று நமக்கு ஆண்டவர் தருகின்ற சிறப்பான ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். அளவற்ற நன்மையின் இறைவன் தமது திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி
அவரது மாட்சிமை மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளில் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பினால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற அருள் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். இயேசு நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. ஆலயத்தில் வெளியிலிருந்த அன்பு சகோதர சகோதரிகள் திருப்பலியை கண்டுகாண வீடியோ எடுத்த நண்பர் குழுவினர்களுக்கும் நாம் மனதார நன்றியை தெரிவிக்கின்றோம். சென்று இறை மகிழ்ச்சியில் என்றும் வாழுங்கள். மையமும் வாழ்த்தொழி முழங்க மடுமகனாய் இயேசு பாலன் பிறந்தார். வானமும் மையமும் வாழ்த்தொழி முழங்க மடுமகனாய் இயேசு பாலன் பிறந்தார். Happy Christmas, 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 Happy Christmas. ஒளி வீசிட தாவீதின் ஊரில் பிறந்தார். பேரிகை எங்கும் ஒலித்திட பேரரசன் பிறந்தார். தாரகை ஒளி வீசிட தாவீதின் ஊரில் பிறந்தார். பேரிகை எங்கும் ஒலித்திட பேரரசன் பிறந்தார். கைகள் தட்டி தாளம் தட்டி கொண்டாடுவோம் பாட்டு சொல்லி. கைகள் தட்டி தாளம் தட்டி கொண்டாடுவோம் பாட்டு சொல்லி. Happy Christmas, 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 Happy Christmas.